தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் முடியாதே கூடாதே. அதாவது 3 வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, பணம் இருக்கிறவங்க, அதாவது என்ன எழுதியிருக்குது, தங்கள் செல்வத்தை நம்பி, பணம் இருக்கிறவங்க, சொத்து இருக்கிறவங்க, ஆஸ்தி இருக்கிறவங்க, வசதியாய் வாழ்கிறவர்கள், அந்த வசதியை பயன்படுத்தி தன்னுடைய சகோதரன், அதாவது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், யாரையுமே என்ன பண்ண முடியாதான், மீட்டுக் கொள்ள முடியாது, அழிவுக்கு தப்புவிக்க முடியாது. உடனே காசை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்து அவங்கள மீட்டுக் கொள்ளலாம். ஆனாலும் பாதாளத்துக்கு போகிற வழியிலிருந்து, நரகத்துக்கு போகிற வழியிலிருந்து அவர்களை நித்தியத்துக்கு மீட்டுக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவருடைய ரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்காரு, மீட்டுக் கொண்டிருக்காரு. 3 வசனம் சேர்ந்த அந்த விஷயம் என்னடா பாருங்க. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க கூடுமா? அப்போ பணத்தினாலே தேவனை நாம நம்ம பக்கமா என்ன பண்ண முடியாது, திருப்ப முடியாது. பணத்தை கொடுத்து ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படி நம்ம ஆண்டவருக்கு நாம என்ன பண்ண முடியாது, கட்டளை கொடுக்க முடியாது. அவர் கிருபை, நம்ம வாழ்றது யாருடைய கிருபை, அவருடைய கிருபை. அவர் போட்ட பிச்சையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை எப்படி கிடைக்கணும்னா, நாம அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில நடக்கிறதுனால கிடைக்கும். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பினாலே, அந்த அன்பை நாம் பெருக்கிக் கொள்வதனால கிடைக்கும். நாம் அவரை துதிக்கிறதுனால, அவரை ஆராதிக்கிறதுனால, அவரை மகிமைப்படுத்துகிறதுனால அந்த கிருபையை நம்ம பெருக்கிக் கொள்ளலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கூட்டிக் கொள்ளலாம். இன்னும் நம்முடைய கிருபையை கூட்டிக் கொள்ளலாம். அல்லாமல் பணத்தினாலேயோ செல்வத்தினாலேயோ பொருளினாலேயோ தேவனை அடைய முடியாது. அல்லது நம்முடைய குடும்பத்தாரை அல்லது நம்முடைய சகோதரர்களை, ஏதோ சொந்த பந்தங்களை நாம் தேவனிடத்துல திருப்பிக் கொள்ள முடியாது. அந்த வசனம் அதுதான் சொல்லுது பாருங்க. அதனால என்ன பண்ணணும், 2வது வசனம் சொல்லுது. 2வது வசனம், பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியோர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். இப்படி நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவரிடமிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பூமியின் குடிகளே, பூமியில வாழ்கிற ஜனங்களே, பெரியோரே, சிறியோரே, ஐஸ்வர்யவான்களே, ஏழைகளே, என்ன சொல்லி இருக்குதாங்க பாருங்க, எளியவர்களே, ஏழைகளே, பெரியவர்களாயிருந்தாலும் ஐஸ்வர்யவான்களாயிருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் சிறியவர்களாயிருந்தாலும் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறதுனாலே, தேவனுடைய வசனத்தோடு நாம் இசைந்து போகிறதுனாலே நாம் நித்தியத்தை காண முடியும், நாம் ஆண்டவரை அடைய முடியும், நம் ஆண்டவரை தரிசிக்க முடியும் என்று அந்த வசனம் சொல்லுது. அடுத்து பாருங்க, இங்க பாருங்க 15வது வசனம். ஆனாலும் தேவனின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவித்து மீட்பார், அவரனை ஏற்றுக்கொள்வார். இதை யார் சொல்லுகிறான்னா, ஆண்டவர் மேல விசுவாசமாய் இருக்கிறவர்கள், ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள். நிச்சயமாக ஆண்டவர் என்னை பாதாளத்துக்கு என்ன பண்றாரு, தப்புவிப்பார். பாதாளத்தின் வல்லமைக்கு, அதிகாரங்களுக்கு தப்புவிப்பார். நம்முடைய ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, படுக்கையாய் கிடக்கிற அவனை என்ன பண்ணுவார் ஆண்டவரே, தூக்கி எடுப்பார். வியாதியிலிருந்து, மரணப்படுக்கையிலிருந்து. செல்போன்களை தயவு செய்து ஆஃப் பண்ணி வைங்க. பாதாளத்தின் வல்லமைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நிச்சயமாக தப்புவிப்பார். சபைக்குள்ள வரும்போதே செல்போன் எல்லாம் சைலண்ட் மோட்ல போட்டு ஆஃப் பண்ணிடணும். செல்போன் சவுண்ட் கேட்கக்கூடாது, ஆண்டவர் பிடிக்காது. அப்புறம் பாருங்க,
20வது வசனம், கடைசி வசனம். கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படியே மேல போக 12வது வசனத்தை கூட வாசிங்க. ஆகிலும் கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலை நிற்கிறதில்லை. ரெண்டு பேரும், ரெண்டு வசனமும் கனம் பொருந்தினவனை குறிக்கிறது. கனம் பொருந்தினவன் அதாவது வசதி வாய்ப்புகளை உடையவன். வேதம் சொல்லுகிறது, ஊசி காதுல ஒட்டகம் ஒருவேளை நுழைஞ்சாலும் என்ன பண்ணோம், நுழைஞ்சிடும். எப்படியாவது ஒட்டகத்தை கூட நுழைச்சிட முடியும் அப்படின்றாரு. நுழைக்க முடியாது. ஒருவேளை ஒட்டகத்தையே நுழைச்சினாலும் கனம் பொருந்தினவன் ஐஸ்வர்யவான் என்ன பண்ண முடியாது. பதவியில இருக்கிறவங்க, பெருமை பாராட்டிக் கொள்கிறவங்க, பெரிய பெரிய அந்தஸ்துல வாழ்றவங்க, மந்திரிமார்கள், இப்படி பட்டம் பதவியில வாழ்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவ்வளவு கஷ்டம். அப்படியும் பரிசுத்தமா வாழ்றவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பதவி கொடுத்தாலும் அந்த பதவியை பரிசுத்தமாக அனுபவிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. தானியேல் பெரிய பதவி, 3 ராஜாக்களுக்கு பிரதானியா இருந்தார் தானியேல். அவர் பரிசுத்தமா வாழ்ந்தாரு. யோசேப்புக்கு பெரிய பதவி, அவர் சொல்லாம, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம எகிப்து தேசத்து ஜனங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. வசனம் சொல்றது காலை அப்படி இப்படி கூட ஆட்டக்கூடாது. கால ஆட்டுறத பத்தி இல்லது, எந்த செயலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அவ்வளவு பெரிய பதவி. எஸ்தர் ராஜாத்தி, ராஜ அரண்மனைக்கே ராஜாத்தியாய் வாழ்ந்தார்கள். பெரிய பதவியில வாழ்ந்தார்கள். அவங்க கூட என்ன பண்ணாங்க, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாங்க. இப்படி பரிசுத்தவான்களை தாவீது ராஜா, இப்படி பரிசுத்தவான்களை சொல்லலாம். எசேக்கியா ராஜா பரிசுத்தவான்களை சொல்லலாம். இங்கே சொல்லப்பட்ட கனம் புரிந்தினவர்கள் யார் தெரியுமா? 2வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் அதுல அவருக்கு செவி கொடுங்கள் என்று எழுதியிருக்கு பாருங்க. அந்த செவி கொடுக்காமல் போனவர்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று எழுதியிருக்கு பாருங்க. அவருடைய வார்த்தையை கேட்காதவர்கள், அவருடைய வார்த்தையை கேட்காதவர்கள் எவ்வளவு கனம் பொருந்தினவர்களா இருந்தாலும் அறிவில்லாத அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டு எவ்வளவு பதவியில, எவ்வளவு வசதியில, எவ்வளவு கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காம, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்தா 20வது வசனம் சொல்லுகிறது, மிருகங்களுக்கு ஒப்பாய் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அர்த்தம். இதை நான் சொல்லல, ஆண்டவர் வேதத்துல அதை பதிய வைத்திருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நாம் வேதாகம்